உலகில் மிக அதிகமாக மாசடைந்த நகரமாக அசாம் மேகாலயா எல்லையில் இருக்கக்கூடிய தொழில்துறை நகரமான பெர்னிஹாட் நகரம் இருக்குது அப்படின்னு ஐக்யூ ஏர் உலக காற்று தரம் அறிக்கை 2024 வெளியாகி இருக்குது. சரி, காற்று தர குறியீடு எப்படி கணக்கிடப்படுது? காற்றில் தங்கி இருக்கக்கூடிய துகள்கள், ஓசோன், நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் காற்றில் எவ்வளவு கலந்திருக்குது அப்படிங்கறத வச்சு அளவிடுறாங்க. தொழிற்சாலை மற்றும் வாகனங்களால வெளியிடப்படக்கூடிய புகையினால காற்று மாசப்படுது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல உலகின் மிக அதிகமாக மாசடைந்த நகரமாக அசாம் மேகாலயா எல்லையில இருக்கக்கூடிய தொழில்துறை நகரமான பெர்னிஹாட் இருப்பதா ஐக்யூ ஏர் உலக காற்று தர அறிக்கை 2024 தகவல் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில கிட்டத்தட்ட 138 நாடுகள், பிரதேசங்கள் மற்றும் பகுதிகளைச் சேர்ந்த 8954 இடங்கள்ல இருக்கக்கூடிய 40,000 காற்று தர கண்காணிப்பு நிலையங்களுடைய தரவுகள் பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆய்வின்படி உலகின் மிக மோசமான 20 நகரங்கள்ல 13 இந்திய நகரங்கள் இடம்பெற்றிருக்குது. அதுல பெர்னிஹாட் முதல் இடத்துல இருக்குது. குறிப்பா இந்த பெர்னிஹாட்டுடைய மாசு கட்டுப்பாடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது PM 2.5 மாசு கட்டுப்பாட்டு அளவு 128.2 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் அளவுக்கு இருக்குது. அதாவது உலகத்துல எந்த ஒரு சிறிய பகுதி கூட இந்த அளவுக்கு மாசால பாதிக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு காற்று மாசுபாடு ஏற்பட்டிருக்கிறதுனால பெர்னிஹாட் நகர மக்கள் விழித்திருக்கும் போதோ அல்ல தூங்கும் போதோ மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் தரப்புல தெரிவிக்கப்படுது. அதே போல ENT என்று சொல்லக்கூடிய காது, மூக்கு, தொண்டை நோய்கள் தொடர்பான அந்த பிரச்சனை, புற்றுநோய் பாதிப்பு எல்லாம் ஏற்படுறதா சொல்றாங்க. இந்த பகுதி மக்கள் சுத்தமான குடிநீரை குடிப்பதற்காக மலை பகுதிக்கு போய் அந்த தண்ணீரை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாவும் சொல்றாங்க. உணவு பயிர்கள் மாசுபட்டிருக்கிறதுனால பெர்னிஹாட் பகுதியில விளையக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை யாரும் வாங்குவதற்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தரப்புல சொல்லப்படுது. இந்த அளவுக்கு காற்று மாசு காணப்பட்டுள்ள பெர்னிஹாட் நகரம் குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுத்திருக்குது.